மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி. அந்த வருஷத்தை எல்லாருமே சொல்லுவீங்களா? என்ன சொன்னாரு? கேட்கல. பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கணும். நான் முதல்ல உங்க இடத்துல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். இயேசுடைய சிலுவை மரணத்தின் நோக்கம் என்ன? அந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி நான் வச்சு என்னுடைய மெசேஜ் நான் ஸ்டார்ட் பண்றேன். இயேசு வந்து சிலுவையில பேசினாரு. யார்கிட்ட பேசினாரு? ஏலி ஏலி என்ன சொன்னாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்றாரு. யார்கிட்ட பேசுறாரு? நான் அதுக்கு 3 பாயிண்ட் தான் பேச போறேன். என் அங்கிள் வந்து 50% படிக்கணும்னு சொல்றாங்க. சீக்கிரமா ஆமா, அதனால வந்து டைம் வந்து சீக்கிரமா படிக்கிறேன். 3 பாயிண்டா பேசுறேன். ஏசப்ப யார்கிட்ட பேசினாரு? நீங்களும் பேசணும், என் கூட பேசணும். ஆமா, யார்கிட்ட பேசினாரு? அப்ப ஏசுறாரு. ஏசு பேசுறது பிதா கிட்ட. ஏசப்பா அவருடைய குமாரன். அப்ப 2 பேரா? சரி, ஓகே. என்னோட நீங்க எரேமியா எடுத்துக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு எரேமியா. ஏசப்பா தேவன் தான், அவர் தான் பிதா. இந்த உலகத்துக்கு தான் வந்தாரு, குமாரனா வந்தாரு. எடுத்துக்கிறீங்களா எரேமியா? எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து வசனத்தை எடுத்துக்கணும். இதுலயும் டைம் ஆகக்கூடாது. எரேமியா 32:27. யாராவது எடுத்து சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. என்ன படிச்சாங்க? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சம்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபிளஷ்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்ப தான் அதை சொல்லுவாங்க. ஓகே, மாம்சமான யாவருக்கும் அவர் யாரா? தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வார்த்தையை படிச்சாங்க. என்ன வார்த்தை? என்ன செய்யக்கூடாத ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க அந்த வசனத்தை படிக்கிறாங்க. 2வது பிலிப்பியர் 2:6. எடுத்தவங்க அடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சொல்றேன். யோவான் 1:1. அதெல்லாம் தெரிஞ்ச வசனம். பிலிப்பியர் எடுத்துறீங்களா? பிலிப்பியர் 2:6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. என்ன ரூபம் எடுக்கிறாரு? மனுஷனுடைய ரூபம் என்ன? என்ன ரூபம் எடுக்கிறாரு? அடிமையின் ரூபம். மனுஷனுடைய ரூபம் என்ன? அடிமையின் ரூபம். படிங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஓகே. அடுத்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்ச? எரேமியால மாம்சமான யாவர் வந்து எனக்கு அதிகாரம் இருக்கு, என்னால செய்ய முடியாது ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. அப்புறம் என்ன படிக்கிறாங்க? 7வது படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யோவான் 1:1. யாராவது ஒருத்தர் அது என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. நம்ம இதயமில்ல படிக்கும் போது வார்த்தை இருக்கு.
சரிங்களா? மாம்சமான யாவரும் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கு. என்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு பழைய ஏற்பாட்டுல இயேசுப்பா. அப்ப நம்ம 2வது படிச்ச வசனம், அவர் என்ன ரூபத்தை எடுக்கிறாரு? மனுஷ ரூபத்தை எடுக்கிறாரு. தன்னை தானே தாழ்த்தி மனுஷனுடைய ரூபத்தை எடுக்கிறாரு. அந்த ரூபத்தின் பேர் என்ன சொல்றாரு? அந்த ரூபத்தின் பேர் என்ன சொல்ற? அடிமையே ரூபம்ங்கிறாரு. ஓகே, சரி. இப்ப லாஸ்டா வாசிச்ச வசனம், ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்குது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்குது. ஓகே, இப்ப 3 பேர் நம்ம பார்க்கிறோம். ஆவியானவரே, அப்பா, குமாரன், ஆவியானவர். இயேசு யார்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி நிறைய கேள்விகள் கிறிஸ்தவ மதத்துல கேட்கப்படுது. அதுக்கு எல்லாருக்குமே பதில் தெரியுதா? இதுதான் ஒரு நான்சென்ஸா இருக்குது. இதுல ஒரு அர்த்தமே இல்லையே, there is no logic அப்படி சொல்லி கிறிஸ்தவ மதத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் சரி, பிற மதத்தை சார்ந்தவங்களும் சரி, இயேசு ஜெபம் பண்றாரு, இயேசு சிலுவையில ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, அவரு தானே கடவுள், அப்ப இவர் கடவுள் இல்லை சொல்லி கேள்வி கேட்கப்படுற இடத்துல நம்மளால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா? அப்படி சொன்னாலுமே நம்ம தெளிவா இருந்தா அவங்களுக்கும் புரியும். நான் சொல்றது புரியுதா? நம்ம தெளிவா இருந்தா தான் அவங்களுக்கும் புரியும். இப்போ ராஜாவுடைய பையன், ராஜா நாட்டுக்கு ஒரு வேலையா போறாரு. இப்போ அந்த ராஜா ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி போகணும். ராஜாவா அவர் போக முடியாது, அவர் அந்த ராஜாங்க ஸ்தானத்தை விட்டு இறங்கி போகணும். இப்போ அந்த ராஜாவுடைய அந்த நாற்காலியில யாரை உட்கார வைக்கணும்? அடுத்து அவனுடைய பையனை உட்கார வைக்கணும். இப்போ ராஜா அவர் நாட்டு வேலையா போயிட்டு, இப்போ அந்த நாற்காலிக்கு ஆப்போசிட்ல அவங்க அப்பா நின்னாலும் இங்க உட்கார்ந்து அவங்க பையன். இப்ப அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து இன்னும் கூப்பிடணும், டேய் வாடா இங்க, நான் கூப்பிட முடியும். அந்த ராஜாவுடைய நாற்காலிக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த இடத்துல யார் உட்கார்ந்தாலும் ஆப்போசிட்ல நிக்கிறவங்க எல்லாம் தான் கூப்பிடணும். அதைதான் இயேசுவும் என்ன பண்ணாரு சிலுவையில, என் தேவனே, என் தேவனே அப்படின்னா. இப்ப பரலோகத்தில் இருக்கும் அந்த பிதாவை மரியாதையுடனும் எப்படி ரெஸ்பெக்டுடனும் ஒபீடியன்ட்டா அவர் என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு கேட்கிறாரு. அப்போ அவர் யாருக்கு அவங்க ஒரு டிரினிட்டி. இப்ப நான் எங்க வீட்டுல என்ன ஜாக்லின்னு கூப்பிடுவாங்க. எங்க அம்மா செல்ல பேர் வச்சுருவாங்க. எங்க அம்மா நிறைய செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ நான் வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கு பையன் சொல்லி, நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். நான் எதில் சந்தி ஹாஸ்பிட்டல்ல தான் நான் ஒர்க் பண்றேன். நான் அனஸ்தீசியா டெக்னீஷியன். இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன கூப்பிடுவாங்க? சார்னு கூப்பிடுவாங்க. அப்ப வெளியே யாரும் தெரியாதவங்கன்னா அண்ணா என்னங்கண்ணா. இப்போ ஓவரால் இப்போ நான் ஒரு பாக்ஸர். என்ன பாக்ஸிங் நான் இப்போ ப்ராக்டிஸ் போனேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போனா என்னன்னு கூப்பிடுவாங்க? பாக்ஸர்னு கூப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது என் பேரு ஜாக்கு. இப்போ வெளியே வந்தேன்னா மற்றவங்க கூப்பிடுறது, என் நண்பர்கள் கூப்பிடுறது ஒரு பேர். அது மொத்தத்துல 3 இடத்துலயும் யார் இருக்கிறது? நான் தான் இருக்கிறேன். அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசு தன்னை தாழ்த்தி. அப்போ பரலோகத்துக்குன்னு அந்த நாற்காலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மனுஷ ரூபம் எடுக்கிறாரு. இந்த பிளஷ்ல இந்த உலகத்துக்கு வராது. என்ன பண்ணாரு? இந்த பிளஷ்ல இந்த உலகத்துக்கு வராது. இயேசு அந்த ஜெபம் பண்ணாரு. யார்கிட்ட ஜெபம் பண்ணாருன்னு கேட்கலாம். இதுக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பதில் தெரியல. சில பேர் திருத்தன்னு மொழிகிறாங்க. எதுல கேட்கிறோமோ நம்ம டாமினேட் பண்ணணும் தான் கேட்கிறாங்க. நம்ம ஃபாலோ பண்றது மிகப்பெரிய கடவுளை, உண்மையான கடவுளை. இன்னைக்கும் நம்மளோட இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? நான் முதல்ல ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சேன். என்ன கேள்வியில ஆரம்பிச்சேன்? ஆமா, அதோடைய நோக்கம் என்னன்னு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மறந்துல கூட திருப்பி நான் ஞாபகப்படுத்தேன். அப்போ இயேசு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்ன பண்றாரு? அந்த பரலோகத்தில் இருக்கும் அந்த பிதாவின் இடத்துல அந்த ஒரு மரியாதை நிமித்தம் நான் பிளஷ்ல வந்திருக்கேன். இந்த உடம்பு அடிமையின் ரூபம். இந்த ஜனங்களுக்காக அவர் தன்னை தானே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வராரு. அப்போ அவரை நம்ம கூப்பிடும் போது எப்படி கூப்பிட முடியும்? என் தேவனே அப்படின்னு தான் மரியாதையோட தான் கூப்பிட முடியும். யோவான் 1:14 என்னாச்சு? அந்த வார்த்தை, ஆமா, அந்த
வார்த்தை மாம்சமாகி. இயேசு அந்த வார்த்தை என்ன மாம்சமாகிறது, ஃப்ரெஷ்ஷா வந்து படிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும். இந்த ரெண்டு வார்த்தை வந்து நம்ம யாரும் பெருசா தியானிக்கிறதே இல்லை. கிருபைனா ஏதோ நம்மளுக்கு கிடைக்க கூடாதது கிடைச்சது கிருபைன்னு நினைக்கிறோம். சத்தியத்தை நம்ம சத்தியமாவே பேச மாட்டேங்கிறோம். நான் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்றேன், பைபிளை ரொம்ப கவனமா படிங்க. நான் எங்க போய் மெசேஜ் கொடுத்தாலும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், பைபிள் படிக்கும் போது சயின்டிஸ்ட் போல படிக்கணும். எப்படி படிக்கணும்? சயின்டிஸ்ட் போல படிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் நிறைய வேதங்கள் இருக்குது, 5 வேதம்லாம் தொழில்நுட்பம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இன்னும் படிச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் நான் கேட்கிறேன், என்னோட நண்பர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமை சார்ந்த நண்பர்கள், இன்னைக்கும் நான் கேட்கிறேன், 5 வேலை தொழில் அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க, அவ்வளவு டிசிப்ளினா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, 5 வேலை தொழுவாங்க. வேலையிலே இருந்தாலும் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி போயிட்டு அவங்க போய் தொழுதுட்டு வராங்க. இந்த ஒழுக்கம் இருக்குது, 5 வேலை தொழுறாங்க. இன்னும் நீங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டா தெரியல. அது அரபிக்ல இருக்கு, உருதுல இருக்கு, நம்ம படிச்சோம். புரிஞ்சு படிச்சுனா கேட்கலாம், தெரியல. தொடரும் படிக்கணும் அப்படின்னு சப்த ரீதியா தான், கல்ச்சர் ரீதியா தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க தவிர கதவுகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இல்லை. என்ன இல்லை? இதையெல்லாம் நான் செஞ்சேன்னா பரலோகத்துக்கு போவேன்னு என் தாத்தா சொன்னாரு, இப்ப எங்க அப்பா சொல்றாரு, அதை நான் செய்யறேன். எதற்கு சொன்னாருன்னு யோசிக்கிறது. அதனால உட்கார்ந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். வேதத்தை படிக்கும் பொழுது சயின்டிஸ்ட் போல படிக்கிறது. எதற்காக இது எழுதப்பட்டது, யார் எழுதுறது, எதற்காக இதை சொன்னாரு, எதற்காக இயேசு இந்த காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லி உன்னையே நீ சோதிச்சு. இப்ப போன் நம்ம வந்து என்ன சொன்னாரு, சைலண்ட்ல போட்டு வைங்க, டிஸ்டர்ப் ஆகும். அது நீங்க வந்து பாவமோ பார்த்தா பாவம், அது அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு. நீங்க அந்த நல்ல காரியங்களை யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னமும் பைபிள்ல நாலேஜ் இல்லாத இருக்கிறோம். நான் பைபிள 10 டைம் முடிச்சுட்டேன், 20 டைம் முடிச்சேன்னு சொல்றது பெருமை கிடையாது. முடிச்சதுல என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன பண்றீங்க இந்த உலகத்துக்கு? அப்ப இயேசு உங்களுக்கு என்ன கத்து கொடுத்திருக்காரு? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப இயேசு தேவனாக இருந்து தம்மை தாழ்த்தி மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நிமிஷம் கவனிக்கிறீங்களா என்ன? ஓகே, 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. ஓகே, இது ரெண்டாவது. என் தேவனே என் தேவனேன்றது நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அர்த்தம். ரெண்டாவது என்ன சொல்ற, என் தேவனே ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டீர். இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாமா? இன்னொரு டைம் வாசிங்க. நாம் அவருக்குள் படிங்க. யாராவது ஒருத்தர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. பாவம் அறியாத யார்? பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து. பாவம்னால எதுவுமே அறியாதவர். எதுக்காக வர்றாரு? பாவம் ஆனாரவர். எதுக்காக ஆகிறாரா? நாம் இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும், இந்த உலகத்துல இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவருக்குள் நீதி ஆகும்படிக்கு. நீதினா என்ன? அவரை விசுவாசிப்பது தான் நீதி, அவரை ஏற்றுக்கொள்வது தான் நீதி. அவருக்குள் நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவர் பாவம் ஆனார். ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கைவிட்டதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய கைய யாரும் என்ன சொல்லலாம், அவர் விடப்பட்டதுடைய நோக்கம் நம்மளுடைய கையை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். அந்த வார்த்தையின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் ஏன் என்னை கைவிட்டீர்னா எது தெரியுமா? அந்த ஒரு தேவன் வந்து பரலோகத்துல இருந்து ஒரு கனெக்ஷன், அந்த ட்ரினிட்டின்றது ஒரு கனெக்ஷன். இப்ப நம்ம என் போன்ல இருந்து நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணா இப்ப ஆண்டி கனெக்ட் பண்ணிக்கலாம் வைஃபைல. இப்ப ஹெவன் டு எர்த்,
ஹெவன்ல இருந்து ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிருக்காங்க. இங்க யார் கனெக்ட் பண்ணியிருக்கிறது? உலகத்துல இயேசு கனெக்ட் பண்ணியிருக்காரு. எதனால இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு தெரியுமா? அப்போ ஹெவன்ல இருக்கிற அவர் முடியாத யாரு? பிதா தேவன். அவர் முடியாத அந்த அந்த கனெக்ஷன் என்ன பண்றாரு? எதற்காக தெரியுமா? அது ஊப்பாவும் ஏற்பாவும் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருடைய பாவம் அவர் சுமந்தார். நம்ம சாதாரணமா அதை சொல்லிடுறோம். இயேசு நமக்காக மரிச்சார், பாவங்களுக்காக மரிச்சார். இங்க இருக்கிற ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமப்பதே கஷ்டம். அதோடைய பனிஷ்மெண்ட் அவ்வளவு கொடுமையானது. பாவத்தின் சம்பளம் ஒருத்தருடைய பாவத்தை செஞ்சாலே அது வந்து மரணத்தில். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருடைய பாவத்தையும் என்ன பண்ணாரு? சுமக்கிறார். சுமக்கும் பொழுது அந்த பரலோகத்தில் இருக்கும் அந்த கனெக்ஷன் என்ன ஆகுது? அப்பதான் அந்த வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு என்ன ஆகுது? மத்திய எடுத்துக்கிறீங்களா? 27:46 அப்படியே வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அடுத்து அப்படியே படிங்க. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார். படிச்சுட்டே வாங்க. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காலில் தெரித்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ எலியா இவனை ரட்சிக்க வருவானோ? அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இவன் வந்து எலியாவை கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். இப்ப எலியா வந்து ரட்சிக்கப்படும், இவரை ரட்சிக்கிறதுக்கு வந்து வருவாரோ இல்லாம நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. அடுத்து இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அந்த இடத்திலே வந்து ஒரு சாட்சி ஒன்று இருக்கு. அடுத்த வருஷத்துல தான் வரும். படிங்க. அப்பொழுது தேவாலயத்தில் இவன் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தான் எனப்படுவானோ அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அந்த சிலுவைக்கு முன்பாக இயேசுவை அறியாதவங்க அந்த சிலுவையின் காட்சியை பார்த்துட்டு அந்த அவர் துடிக்கிற அந்த துடிப்பை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அந்த அந்த இருந்தெல்லாம் நீங்கி என் ஆவியை நமக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு அங்க இருக்கிற ஒருத்தன் சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி மத்திய எழுதியிருக்காரு. இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. மூணாவது, இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி இயேசுடைய அந்த சிலுவைக்கு முன்பாக 950 வருஷத்துக்கு முன்பாகவே நம்மளுடைய பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. எடுத்துக்கலாமா? சங்கீதம் 22 அந்த 22 சங்கீதம் ஃபுல்லாவே வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சோ, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த வசனத்தின் ஒரு ஃபுல்ஃபில்மென்ட், அந்த கம்ப்ளீட்னஸ் இயேசு கிட்ட தான் வந்து முடிஞ்சிச்சு. அந்த ப்ராபசி அங்க எழுதப்பட்டதின் நோக்கம், இப்படி ஒருத்தர் வருவாரு, இந்த காரியங்களை செய்வாரு, இங்க சீட்டு போட்டு பார்ப்பாங்க, அவருடைய துணிக்காக இது போல ஒருத்தர் வந்து மறிக்கப்படுவாங்க, ரத்தம் சிந்தப்படுவாங்க சொல்லி சங்கீதம் 22 இயேசு அந்த சிலுவைக்கு முன்பாக 950 இயர்ஸ் பேக் சங்கீதக்காரங்க எழுதி வச்சிருக்காங்க. சோ படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கிறீங்களா? ஆறாவது வசனம் அப்படியே வாசிங்க. சத்தமா பின்னாடி இருக்கவங்க கேட்கணும். பாத்துமா நம்ம மத்தேயுல மனுஷங்களால என்ன பண்ணப்பட்டார்? ஏசப்பா நிந்திக்கப்பட்ட, ஜனங்களால அவமதிக்கப்பட்டு இருக்காரு. சோ அப்படியே அடுத்து 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 22:14. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவனை கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவப்படுத்தினார்கள். கைகளையும் கால்களையும் என்ன பண்ணாரு ஏசப்பாக்கும்? கைகளையும் கால்களையும் ஆணிகள் அடிச்சாங்கல்ல. சோ 18வது வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆமா, அவர் படிச்சோம், மத்தேயுவிலே படிச்சுட்டு வரோம். ஆனா இது எழுதப்பட்டது ப்ராஃபசி, தாவீது எழுதி இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய இயேசு சும்மா ஏதோ வந்து பிறந்தாரு,
மனுஷனா வாழ்ந்தாரு, கடவுளா இருந்தாரு, நம்மளுக்காக மரிச்சாருன்னு சொல்லி சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, நமக்காக, உனக்காக எனக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் என்ன பண்ண அந்த சிலுவையில் தன் மீது சுமந்து, அந்த சுமையின் நிமித்தம் தான் பரலோகத்தில் இருக்கும் அந்த உறவு, அந்த கனெக்ஷன் என்ன ஆகப்படுது, கட் ஆகும் பொழுதுதான் 3 மணிலிருந்து 9 மணி நேரம் ஆகும் பொழுது அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, அவ்வளவு நேரம் சொல்லாதவர் அப்பதான் சொல்றாரு, பிகாஸ் இட் ஹெவி, அது ரொம்ப வெயிட், அது ரொம்ப பர்டன், அந்த பாவத்தை சுமக்கிறதுன்றது ரொம்ப பர்டன். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த சிலுவையில் இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த சிலுவையில மறிச்சிருக்க வேண்டியது. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இயேசுவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னா, அவர் உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில் உன் பாவத்தை மேற்கொண்டு சுமந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவர் துதிச்சு இருக்கோம், அவரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த சுமையானது அவர் மீது விழும்போது அந்த 9 மணி நேரம் ஆகும்போது என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னவங்க அங்க இருக்கிற மொத்தம் அந்த இருளான அந்த இடமும் மொத்தம் என்ன ஆகுது? இறந்து போனவங்களுடைய சமாதியெல்லாம் எழுதப்பட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்கு, அந்த திரை கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடக்குமா? நம்மளிடத்துல முட்டாள்தனமா கேள்வி இருக்கிறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க. இப்படிதான் என்ன பண்ணாங்க, ஒரு இந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் பைபிள் எடுத்து என்ன இந்த கிறிஸ்துவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிறாங்க, இவங்க எல்லாம் சும்மா பொய்ன்னு சொல்லணும், நம்ம அதனால இந்த பைபிளை வாங்கி படிக்கணும்டான்னு சொல்லி பைபிளை வாங்கி படிக்கிறாரு. மத்திய 1 கடைசி வரைக்கும் வாசிச்சு முடிச்ச பிறகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் பைபிள்ல இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும் பைபிள் வாங்கினேன், ஆனா பைபிள் எனக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிச்சு, உண்மையான கடவுள் இயேசு தான் சொல்லி அவர் அந்த பைபிளை பண்ணி, ஆனா அவர் கிறிஸ்டியனா மாதிரி அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ உண்மையா ஒருத்தர் நம்ம பைபிள் படிக்கும் போது அதுல மிகப்பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம், இயேசுவை பத்தி பேசுறோம், உண்மையா ஒருத்தர் ஞானமா ஒருத்தர் பைபிளை படிச்சான்னு வச்சுக்கலாம், அவனே ரசிக்கப்பட்டுக்கலாம். என்ன பண்ணப்பட்டுக்கலாம்? அவனுக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கும் நமக்குள்ள அந்த ஆவியின் அனல் இல்லை. ஆவியின் அனல்னா நாம பெருசா சொல்ல போறது, இயேசுவுக்காக நம்ம போறோமா, இயேசுவுக்காக நேரத்தை கொடுக்குறோமா, இயேசுவோட பிரசன்ஸ்ல இருக்கிறோமா? இயேசுவை எல்லாருக்குமே தெரியும், ஆனா இயேசுவை பத்தி தெரியுமா? இயேசுவை தெரியும். இப்போ என்ன தெரியுமான்னு கேட்டா தெரியல, ஆனா என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு என் நண்பனுக்கு கேட்டீங்கன்னா ஜாக்க தெரியுமான்னு கேட்டா எனக்கு ஜாக்க மட்டும் தெரியாது, அவனை பத்தி தெரியும் அப்படின்வாங்க. அப்ப இன்னைக்கு இயேசுவை பத்தி தெரியுமா? ஒரு இடத்துல என்ன பண்ண ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இயேசுவை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம், பைபிள் எழுதுகிறோம், சர்ச்சைக்கு வரோம், கேட்கிறோம், ஆனா அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்லை, முன்னாடி வர்றதில்லை. ஏன்னா நம்ம இயேசுவை மட்டும் தான் தெரியும், அவரை பத்தி தெரியாது. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக மரிச்சாரு, என்ன நோக்கத்துக்காக வந்தார், அந்த நோக்கமே இன்னைக்கும் கிறிஸ்துவர்கள் தெரியாத இன்னைக்கு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், உட்கார்ந்து இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சைக்கு வரும், மீதி இருக்கிற 6 நாளுமே தன்னுடைய வேலைகளுக்காக தான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு அவர் சிலுவைக்கு கேட்டார். அந்த சத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத உலகத்துல இருக்கு, அதை நீ தான் போய் சொல்லணும். சர்ச்சுக்கு நம்ம பைபிள் எடுத்து வந்துடும், எல்லா காரியத்திலும் ஈடுபட்டுரும், ஆனா இயேசுவை தெரியும், அவரை பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியல. அவரை பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியல. ஓகே, இப்ப சங்கீதம் 22, 23 வாசிங்க. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது தெரியுமா? அந்த ப்ராமிஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது தெரியுமா? படிப்பா சத்தமா. 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யார் சொல்றாரு? நம்ம யாருக்கு பயப்படுறோம்? நீ யாருக்குன்னா பயப்படாம இரு, ஆனா பயப்பட வேண்டியவர் யாரு? இயேசுக்கு மட்டும். இந்த உலகத்துல நம்மளுடைய தலை யாருக்கு முன்னாடியும் கீழே போக கூடாது, அவ்வளவு பெரிய ஆள் யாரும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல பெரியார். யாருனாலும் இருக்கும், உன்னுடைய தலைவரோ, நீ வேலை செய்யற இடத்துலயோ, அவங்க லீட் பண்றவங்களோ, உன்னுடைய தலை அவர்களுக்கு முன்பாக கீழே போகக்கூடாது. பிகாஸ் அவங்கள காட்டிலும் உன் கூட இருக்கிறவர் பெரியவர். படிக்கிறீங்களா? அப்படியே தொடர்ந்து
யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேர் பயபக்தியாயிருங்கள். அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். 24 உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஓகே, சத்தமா இன்னொரு டைம் இந்த வசனத்தை. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். நீங்க உபத்திரவு பண்றது மனுஷங்க அற்பமா இருக்கலாம். நீங்க குடும்பத்துக்கு செய்யறதும் தெரியாதவங்களுக்கு உதவி செய்யறது அற்பமா இருக்கலாம். ஆனா அவர் வந்து உபத்திரவு பண்றவங்க என்ன நினைக்க மாட்டாங்க, அற்பமா நினைச்சிட மாட்டாங்க. அப்படியா நீ வந்து இதை செஞ்சுட்டியா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இயேசுவுக்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவர் அற்பமா எண்ண மாட்டாங்க. தொடக்கம் வேணா எப்படி இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கு. ஏசப்பாவை முன்னாடி வச்சுட்டு எந்த காரியத்தை நீ சொன்னாலும் உன் பார்வைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவருடைய பார்வைக்கும் அற்பமாய் தான் இருக்கும். ஆனா அது முடியும் போது அதனுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இங்க இருக்கிறவங்க நீ ஏசப்பாக செய்யற எந்த காரியத்தையும் சந்தோஷப்படாம பார்க்காதீங்க. நீ செய்ய போறது நினைச்சு அங்க பரலோகமே வெயிட் பண்ணது. என் பிள்ளை என்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, பரலோகமே சந்தோஷப்படுது. பரலோகமே உன் பெயர் சொல்லுது. அப்ப மனுஷங்க சொல்லல, மனுஷங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. இதுதான் நான் ஆவியினாலன்னு சொன்னேன். சும்மா ஒரு வார்த்தையிலே உட்காந்துட்டோம்னா ஏசப்படாத ஓட முடியாது. நேரம் வேஸ்டா போயிட்டு இப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு பேர் செத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசப்ப போய் சேர்ந்திருக்காரா? அப்ப நம்மளுடைய வேலை என்ன, அந்த சிலுவையின் நோக்கம் என்ன படிக்கிறீங்களா? 29. பூமியின் செல்வான்கள் யாவரும், உலகத்தில் இருக்கிற செல்வான்கள் யாவனா இருந்தாலும் சரி, புசித்து பணிந்து கொள்வார்கள். யார? இயேசுவர். எவ்வளவு பேர் யாரானா இருக்கட்டும், அவனுக்கு இயேசு போய் சேரணும். இங்க வந்து இது சொல்லாமன்னு தெரியல, சரி ஓகே, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு சாட்சி நிமித்தமா நான் சொல்றேன். நம்ம எதிரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இந்து ஹாஸ்பிட்டல். நான் அதான் ஒர்க் பண்றேன். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இந்த வருஷம் நான் அங்கே தான் வந்து என்ன பண்ணேன், என்னை வந்து நர்சிங் சூப்பரண்ட் வந்து இந்த மாதிரி நீங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம், பப்பட் ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பப்பட் நம்ம சர்ச்சில் நான் பப்பட் ஷோ பண்ணியிருக்கிறோம், எனக்கு சில பேருக்கு தெரியும். பப்பட் ஷோ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. சரிங்கண்ணா நான் பண்றேன். இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டோரி தான் வந்து ஏசப்பா எதுக்காக பிறந்தாரு, அவருக்கு நோக்கம் என்ன, இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. நான் பப்பட் ஷோலாம் பண்ணி முடிச்சுட்டேன். கடைசியாக ஒரு நிமிஷம் வந்து அந்த பப்பட் ஷோல என்ன பேசணும் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். எல்லாம் ஹாஸ்பிட்டல் மொத்த பேருமே உட்காந்து இருக்காங்க. முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மத்தியானம் வந்து நான் ஐசியூல தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டாங்க, அந்த சிஸ்டர் வந்து நான் ரொம்ப இந்து பக்தி அவங்க நல்லா போட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. தெரியும் அவங்க சொந்தக்காரர் தான். கண்ணா நேற்று எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கலாம், அவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருப்பான். ஏன்னா நேற்று வந்து பேசுறது நீயா தம்பியா கண்ணா ப்ரோக்ராம் அது நான் தான் இப்படி சொல்லுங்க அப்படின்னு. என்னக்கண்ணா இயேசுதான் கடவுள்னு சொல்றேன் மைக்ல, நாங்கதான் இங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணிக்கிறோம், இயேசுதான் கடவுள்னு சொல்றேன். நான் எதுவும் தப்பா சொல்ல, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அங்க என்ன சொல்லணும் அதுதான் சொன்னேன். அவர் வந்ததின் நோக்கம் என்னன்னா நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கிறது தான். அதுக்காகத்தான் இயேசு பிறந்தாரு. அதை விட்டு இந்த செலிப்ரேஷனு இந்த டெக்கரேஷன் இங்க வெளியே பண்றது அதெல்லாம் நோக்கம் கிடையாது. அவர் பிறந்ததின் நோக்கம் தன்னையே கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், எப்ப நீ உன் இருதயத்தை கொடுக்க போறேன்றதுதான் அன்னைக்கு நான் பேசி முடிச்சேன். உன் மேல எல்லாரும் கோபமா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல், நன்றி இயேசுப்பா அப்படின்னு. இன்னைக்கு இப்பதான் நான் ஏதோ உண்மையான ஊழியத்தை செஞ்சு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற நான் வந்து எப்பவுமே அந்த இடத்துல வந்து காலையில பூஜை போட்டு அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல கூட பேசுறாங்க, முன்னாடி அந்த பையன் இயேசு தான் கடவுள்னு சொல்றாங்க. பூஜை ரூம் பேசுறாங்க. இயேசுன்ற வார்த்தை ஒருத்தருடைய மனசை தொட்டுச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அவங்க ரசிக்கப்படும். அவங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க. எதிர்ப்பு இருக்கும் ஊழியம் தான் உண்மையான ஊழியம். நம்மளை எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இயேசு இன்னைக்கும் யாரும் அக்செப்ட் பண்ணாத இருக்கிறாங்க. சோ இயேசுவுக்காக ஓடணும், அவ்வளவுதான் என்னுடைய விஷயம். கடைசியா 30-31 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும்.
ஒரு சந்ததி அவரை சேமிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். அந்த சந்ததி நம்ம தான். அந்த சந்ததிக்குள்ள எத்தனை பேர் நம்ம சேர்த்துக் கொள்றோம் அவருடைய நாமத்தின் நிமித்தம்ன்றது தான் நம்மளுடைய நோக்கம். கடைசியா மத்தேயு 28:19 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா மத்தேயு 28:19. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் என்ன கேள்வி கேட்டேன் ஆரம்பிக்கும் போது? சிலுவையின் நோக்கம் என்ன? அவர் மரிச்சதுக்கான நோக்கம் நம்ம மேல என்ன வச்சிருக்காரு? என்ன நோக்கம் தெரியுமா? படிங்க, சத்தமா இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்கி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன ஆக்க சொல்றாரு ஏசப்பா? சீஷர்கள் ஆக்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சர்ச் மெம்பர்ஸ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸா வளர்க்கணும்னு நினைச்சுன்னு இந்த இயேசுவை அறியாதவங்களை விட்டுட்டு இருக்காங்க. அவர் இந்த வார்த்தை தான் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் போய் இன்னும் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ சர்ச்சுக்குள்ள சேர்த்துக்கங்க, இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் அப்படியெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போய் என்ன சொல்றாரு? சீஷர்கள். இந்த சீஷர்களோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இயேசுவை பின்பற்ற கடவுள் என்ன பண்ணணுமா? தன்னை தானே வெறுத்து, ஆமா, என்ன சிலுவை எடுத்துக்கணும்? தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவாங்க. இந்த காரியத்தை செய்யற ஒவ்வொருத்தரும் சீஷர்கள் தான். அப்ப நம்ம போய் அவர்கிட்ட என்ன பண்ணணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நிமித்தம் என்ன பண்ணணும்? உலகம் எங்கும் போய் சீஷர்களை உருவாக்க சொன்னார். தேங்க்யூ. மிக்க நன்றி. பேசுகிறவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது அதிக சுகர் பிபி எல்லாரும் ஓரிகை